பார்த்தேன் சுரூபனை, அவர் பார்வையில் எத்தனை இரக்கம். கேட்டேன் அவர் வார்த்தையை, அந்த வார்த்தையில் எத்தனை விளக்கம். ஓடோடி சென்றேன் கர்த்தரிடம், என் பாவத்தை அறிக்கையிட்டேன். அன்பு கனிந்த பார்வையுடன் என்னை அணைத்துக் கொண்டார். பயந்து பதறினேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். திகைத்து கலங்கினேன், நான் உன் அன்பின் சிறுவன் என்றார். ஜூன் 5. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு, நான் யாருக்கு அடிமை? எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6:16. நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்கு ஒரு சிறிய பரீட்சை. நாம் யாரை குறித்து அடிக்கடி சிந்திக்கிறோம்? எதை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறோம்? இன்னும் காலை விடிந்தது முதல் நாம் எதை நோக்கி மிகவும் வாஞ்சையாய் ஓடுகிறோம்? மொத்தத்தில் நமது இருதயத்தை நிறைத்திருக்கின்ற நபர் அல்லது விஷயம் என்ன? உண்மைத்துவத்துடன் இந்த கேள்விகளுக்கு நமக்கு நாமே பதிலளிப்போம். அந்த பதில்களுக்கு காரணங்கள் இருக்கலாம், சாக்குபோக்கு சொல்லலாம். ஆனால் நமது பதில் உண்மையா பொய்யா என்பதை ஆழ்மனது நமக்கு உணர்த்தும். ஒருவர் தனது அனுபவத்தை இவ்விதமாக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். உலகத்திலே உழன்று வாழ்வில் பெரும் பகுதியை வீணாக கழித்தவர் தேவ கிருபையால் தொடப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வை பெற்று கொண்டிருந்தார். ஒரு நாள் காலையில் அவர் தனது அலுவலகத்தில் நுழைந்து தன் மேசையில் கைகளை வைத்தபோது அவருக்குள் ஒரு உள்ளுணர்வின் சத்தம். இப்போதெல்லாம் என் மனது ஆண்டவரைத்தானே நினைக்கிறது, அவரைத்தானே தேடுகிறது. இந்த மாற்றம் எப்படியானது? என் மனதை இதுவரை நிறைத்திருந்தவர்கள் எங்கே? குற்ற மனசாட்சி எங்கே? என் சிந்தனையின் போக்கே மாறிவிட்டதே, அது எப்படி? இந்த உணர்வு வந்ததும் அவர் தனது அலுவலகத்தில் தான் இருப்பதையும் மறந்து கண்ணீர் மல்க கர்த்தரை துதித்ததாக கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எதனை அதிகமாக வாஞ்சித்து நமது இருதயத்தை அந்த நினைவினால் நிறைக்கிறோமோ, நாம் அதற்கு அடிமைகளாகி விட்டோம் என்பதுதான் உண்மை. போதை வஸ்துக்கும் குடிக்கும் சரீர இச்சைக்கும் அடிமையானவன் நிலையும் இதுதான். இப்போது அவன் நினைத்தாலும் அவனால் அதை விட முடியாது. அதுவும் அவனை விடாது. பாவத்துக்கு இடமளித்தால் பாவம் நம்மை பற்றி கொள்ளும். தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படிவதையே நமது வாழ்வாக மாற்றிக்கொண்டால் நாம் தேவ நீதிக்கு அடிமைகளாவோம். முந்தியது நம்மை அழிவுக்குள் நடத்தும், பிந்தியது நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்தும். ஆனால் நாம் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நமது வாழ்வில் யாருக்கு, எதற்கு முதலிடமும் முடிவிடமும் கொடுக்க போகிறோம்? பவுல் கேட்ட கேள்வியை இப்போது கேட்டு பார்ப்போமா? இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இன்று நாம் யாருக்கு அல்லது எதற்கு அடிமைகள்? ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்போதும் தேவ நீதிக்கு கீழ்ப்படிவதை பற்றிய நினைவுகளால் நிறைந்திருக்க கிருபை செய்யும். வெட்கமாக தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன்.